ஹலோ 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 சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. வாங்க சார். இங்க 2 ரூம் புக் பண்ணிருக்கோம். புக்கிங் நேம் சொல்லுங்க சார். என் பேரை சொன்னாலே கீயை கொடுக்கதா சொன்னாவ. அர்ஜுன். அர்ஜுன் சார், அர்ஜுன்ங்கிற பேர்ல இங்க ரூம் புக் பண்ணலையே. என்னடா இது, இந்த ஹோட்டல் தானே சொன்னாரு? மேம் நல்லா பாருங்களேன், நாங்க ஹனிமூன் கப்பிள்ஸ் இங்க 2 ரூம் புக் பண்ணிருக்கதா சொல்லியிருந்தாவளே. அர்ஜுனுங்கிற பேரை மட்டும் சொன்னாலே கீயை கொடுத்துட்டதா சொல்லியிருக்காவளே. சாரி சார், அர்ஜுன்ங்கிற பேர்ல இங்க எந்த ரூமும் புக் பண்ணல. பக்கத்துல ஏதாவது ஹோட்டலா கூட இருக்கலாம். ஏண்டா அந்த ஆள் அனுப்பி வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஏன் இந்த ஹோட்டல் தானே? ஆமா மாமா, இந்த ஹோட்டல் தான் சொல்லுச்சு. மேம் நாங்க கரெக்டா தான் வந்திருக்கோம், நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். பேரை சொன்னாலே கீயை கொடுத்துட்டதா சொல்லியிருக்காவளே. சார் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அர்ஜுன்ங்கிற பேர்ல இங்க ரூம்லாம் புக் பண்ணல. ஹனிமூன் கப்பிள்ஸ் லிஸ்ட்ல பாருங்க. சார் எல்லாம் தெளிவா பாத்துட்டேன், அர்ஜுன்ங்கிற பேர்ல இங்க ரூம்லாம் புக் பண்ணல. டே அர்ஜுன், உங்க அப்பாக்கு ஃப்ரெண்ட் தானே இங்க ரூம் புக் பண்ணிருக்குது? டேய் நிலனோட அப்பா. இது இங்க இப்ப ரொம்ப முக்கியம். சரிடா, ஒருவேளை அந்த அங்கிளோட பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கலாம்ல? அந்த ஆள் இருக்கிற அந்த ஆள் பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கணும். ஒருவேளை அவருக்கு பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கலாம். தியா அவருக்கு பேர் என்ன? யாருக்கு பேருங்க? மாமா பேரு ஸ்ரீனிவாசன். அந்த ஆளுக்கு ஃப்ரெண்டுக்காரர் தானே இங்க ரூம் புக் பண்ணிருக்காரு. அது கன்ஃபார்மா தெரியும். அதான் அந்த ஆளுக்கு பேரை சொல்லு. ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. ஆனா டென்ஷன் பார்ட்டி போலயே. உன் மாமனார் உனக்கிட்ட தானே அந்த ஆளுக்கு பேரு, அட்ரஸ், அதுக்கப்புறம் போன் நம்பர் எல்லாம் கொடுத்தாரு. மாமாக்கு ஃப்ரெண்டுக்கு பேரு மூர்த்தி அங்கிள். மேம் மூர்த்தி இந்த பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஹலோ ஐயா, ஹலோ. சார் மூர்த்திங்கிறவருக்கு பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கான்னு பாருங்க. பார்த்து சொல்லேன் சார், ஒரு நிமிஷம். என்னடா இது, என்ன பேரை சொன்னாலே கீ எடுத்து கொடுத்துறியதா சொன்னாவ. என பேரை இத்தனை தடவை சொன்னதுக்கு பிறகு கூட இந்த அம்மாக்கு தெரியல. ஹலோ, இது ஒன்னும் உங்க ஹாஸ்பிட்டல் இல்ல. எது? இல்ல, இங்க இருக்கீங்களுக்கெல்லாம் உங்க பேரை சொன்னோன்னா நீங்க யாருன்னு தெரியறதுக்கு இது ஒன்னும் உங்க ஹாஸ்பிட்டல் கிடையாது. டேய் சும்மா நிறுத்துடா, எனக்கு நம்ம வழி தப்பி வந்திருப்போமோன்னு தோணுது. இதுல உன பேரை மட்டும் சொல்லு, 2 கீயும் கொடுத்துருவாவன்னு பேச்சு வேற. சார் மூர்த்திங்கிறவருக்கு பேர்ல 2 ரூம் புக் பண்ணிருக்காவ. கொஞ்சம் கீயை கொடுக்குறீங்களா? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், பயங்கர டயர்டு. சார் ஐடி ப்ரூஃப் கொடுங்க சார். என பேரை சொன்னோடனே கீ எடுத்து கொடுத்துருவாவன்னு சொன்னாவளே. சார் இது ஹோட்டலோட ரூல். நாங்க கப்பிள்ஸ் தான், ஹனிமூனுக்காக வந்திருக்கோம். இல்ல சார், ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, உன் டிரைவிங் லைசென்ஸ் கொடு. பயங்கர டயர்டா இருக்கு, இப்ப ரூம்ல போய் ஒரு தூக்கத்தை போடலான்னு இருக்கு. சார் 4 பேர் வந்திருக்கியா? 4 பேரோட ஐடி ப்ரூஃப் வேணும். ஹலோ, ரூம்க்கு ஒரு ஐடி ப்ரூஃப் தானே கேப்பீங்க? அதான் 2 ரூம்க்கு 2 பேரோட ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கோம்ல, காணாதா? இல்ல சார், யார சொன்ன உடனே கீயை கொடுத்துருவாவன்னு சொன்னாங்க. சரி ஐடி ப்ரூஃப் எல்லாம் மஸ்ட் கொடுத்துதான் ஆகணும், கொடுத்துட்டோம். இப்பாவி அதான் 4 பேருக்கு ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கோம்ல, அது பிறகு என்னமா இவருக்கு? சரி ஓகே சார், மேரேஜ் சர்டிபிகேட் கொடுங்க. இது ஏங்க ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு தான் ரூம் புக் பண்ணிருக்காவ. இது பிராண்டட் ஹோட்டல் தானே, அன்னெசரியா கேள்வி கேட்டுட்டு இருக்குதியா? நம்மளே இந்த ஹோட்டலுக்கு புதுசு, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்ல இதெல்லாம் கேப்பாவளே. அதை விட இது ரொம்ப பெரிய ஹோட்டல். இந்த ஆள் வேற ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்காரு. மேரேஜ் சர்டிபிகேட் கொடுக்காம உள்ள விட்டா நம்ம வேலைக்கு பிரச்சனை வந்துருமோ? சார் மேரேஜ் சர்டிபிகேட் குடிக்கிறது ரூல் தானே? நாங்க தான் ஹனிமூன் கப்பிள்ஸ்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா சார், ஆனா மேரேஜ் சர்டிபிகேட் வேணுமே. ஹலோ, ரீசெண்டா தான் எங்களுக்கு மேரேஜ் நடந்தது. ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு எதுக்கு மேரேஜ் சர்டிபிகேட்? ஒரு வேளை கேட்க மாட்டாவளோ? இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணோம், ஜாயின் பண்ண உடனே ரிசப்ஷன்ல உட்கார வச்சுட்டாவ. ஒரு ரூல்ஸையும் சொல்லி தரையில நமக்கு. இவனுங்க வேற டெரர் பீஸா இருப்பானுங்க போலயே 2 பேரும். சரி வேற இதை பத்தியாவது பேசிக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ள சார் வந்துருவாரு. மேம் ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டேன் மேம், கீயை கொடுங்க. சார் கீ கொடுக்கிறதுக்கு முன்னாடி இங்குள்ள ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். எல்லா ரூம்குள்ள டிவி இருக்கு. உங்களுக்கு வேற ரூம் இங்க 4 நாளைக்கு புக் பண்ணிருக்காவ. ராத்திரி நேரத்துல டிவி சட்டையெல்லாம் அதிகமா வரக்கூடாது, வெளியில உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. இன்னைக்கு மாமா செத்தாரு. ஹலோ, நாங்க இங்க என்னத்துக்கு வந்திருக்கோம்? நாங்க யாருன்னு சொல்லிட்டோம். இது ஹனிமூன்கான ரூம் தானா இல்லனா ஹாஸ்டல் ரூமா? சார் நாங்க ஹோட்டலுக்கு ரூல்ஸ் பத்தி பேசனா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பேசுதியா? ரூம் புக் பண்ணிருக்கேது ஹனிமூன் காண்டி. உங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஹாஸ்டல் ரூம்க்கு ஹாஸ்டல் வார்டன் போடிய கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கு. மச்சான் டேய், வந்த இடத்துல கோவப்படாத. இந்த பொண்ணு என்னமோ புதுசா இருக்கான்னு நினைக்கேன். என்ன சத்தம் இங்க? சார் ஹனிமூன் கப்பிள்ஸ்னு சொல்லியாவ 4 பேருக்கு ஐடி ப்ரூஃப் கேட்டேன், 2 பேருக்கு ஐடி ப்ரூஃப் தான் கொடுத்தாவ. ரூம் கொன்னு. ரூம் கொன்னு போதுமா? ரூம்க்கு ஒருத்தங்களோட ஐடி ப்ரூஃப் போதும். ஐயோ சார், இதுக்கு முந்தி இருந்த ஹோட்டல்ல இதுக்கு முந்தி லோக்கல் லாட்ஜ்ல இருந்திருக்க போல. சும்மா நல்லடா சார் தெரியாம தான் கேட்டேன், ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு என்னத்துக்கு மேரேஜ் சர்டிபிகேட்? சாரி சார், நீங்க ரூம் புக் பண்ணிட்டீங்களா?
அன்னெசரியா கேள்வி கேட்காத. டிவி வால்யூம் கம்மியா தான் வச்சிருக்கனா, காசை ரிட்டர்ன் பண்ணுங்க, நாங்க வேற ஹோட்டல் பாத்துக்கிட்டியோம். புக் பண்ணியாச்சா? அம்மாடி கீய குடுமா. சார் உங்க பேரு? அர்ஜுன். உனக்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே போனேன், அர்ஜுனுங்கிற பேர்ல யாராவது வந்தாவல்னா கீய கொடுத்துரு அப்படின்னு. சார் எனக்கு பேர் மறந்து போச்சு. அது பிறகு நீங்க ஒரே ஒரு ரூமுக்கு கீ தானே கொடுத்தியா? இது வேற 2 பேர் வந்திருக்காவல, அதான். ஒழுங்கா பாருமா, அதுல 2 கீ இருந்தது. ஐயோ சார், சாரி சார். சாரி மிஸ்டர் அர்ஜுன். அர்ஜுன் கார்த்திக் தானே? ஆமா. மூர்த்தி சார் உங்களுக்காண்டி நேத்துக்கே ரூம் புக் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு புதுசு, நான் வேற ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்காமலே போயிட்டேன். 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். சாரி சார், ஒரு 1 மணி நேரம் ஆயிட்டாதான். பரவாயில்ல சார், ஆனா காலமே இந்த மாதிரி அன்னெசரியா கேள்வி கேட்டாவல்னா இங்க வர கப்பிள்ஸ் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? சாரி சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தப்பு நடக்கியது. நீங்க கீ வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு எது தேவைனாலும் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணா போதும். இந்தாங்க சார் கீ. சாரி சார், நீங்க வேற எனக்கு எந்த ரூல்ஸையும் சொல்லி தரலையா? அதான் பழைய ஹோட்டல் ஞாபகத்துல அங்க உள்ள ரூல்ஸ் எல்லாம் இங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது லோக்கல் லான்ச் இல்லமா, பெரிய ஹோட்டல். நீ கேள்வி கேட்டதெல்லாம் இதுல சந்தேகப்படிய மாதிரி இருந்திருக்கான். ஹனிமூன் காண்டி வந்தவங்ககிட்ட தேவையில்லாத ரூல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டா. நான் ஜெனியா அனுப்புறேன், அவ உனக்கு இந்த ஹோட்டலை பத்தி எல்லாமே சொல்லுவான், புரிய வைப்பான். சரி சார். என்ட்ரி கொடுத்ததுக்கே இப்படியா? அதான்டா எனக்கு தோணுது. இப்படி ஒரு ஹோட்டல்ல எப்படி நாங்க எங்க ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிச்சு எப்படிதான் நாங்க புள்ள பெத்துக்க போறோமோ. எனக்கு பிடிக்காத விஷயத்தையெல்லாம் திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்குதியா? என்னம்மா, அதுக்கு தானமா வந்திருக்கோம். இவனுக்கு அவளுக்கிட்ட வம்பளுக்காட்டா உறக்கமா வராது. இப்ப பாரு, நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிச்சு 10 மாசத்துல பையனை பெத்துக்கிறதுக்கு. நானும் அதுக்காண்டி வரையலாம். அதுக்காண்டிதான் குடிச்சு நான் உன்னைய கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம குழந்தை பெத்துக்கணும், வாழ்க்கைய நல்ல முறையில சிறப்பா ஆரம்பிக்கணுங்கிற நோக்கத்துல வந்திருக்கோம். ஆனா மச்சான எடுத்துக்க, அவன் பவிய சமாதானப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்கான். சமாதானப்படுத்துறதுக்கா? ஆமா, உனக்கு மேட்டரே தெரியாதா? விஷயம் என்னன்னா, கார்த்திக் பவிக்கு ஆபீஸ்ல அஸ்வதின்னு ஒரு பொண்ணு இருக்காளாம். இதுக்கு பேருதான் ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்கியது. அந்த பிள்ளை அவளுக்கு பிறந்த நாளுக்கு போன வருஷம் இவனுக்கிட்ட கிஃப்ட் வாங்கி கேட்டிருக்க போல. இவன் என்னடானா அந்த பிள்ளைக்காண்டி ஒரு புடவை எடுத்து கடைக்கடையா யாரு இறங்கி போ தீஸ்ல போய் ஒரு புடவை எடுத்து வச்சிருந்திருக்கான். எடுத்துக்கிட்டு வந்த நேரமா பார்த்து நம்ம பவி என்ன பண்ணிருக்கான், பழைய விஷயத்தையெல்லாம் நினைச்சு கொஞ்சம் கவலையா அழுதுகிட்டு இருந்திருக்கான். நம்ம பவிய சமாதானப்படுத்துறதுக்காண்டி, அதான் உன் ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறதுக்காண்டி யாரு நம்ம கார்த்திக் அந்த பிள்ளைக்கு எடுத்து வச்ச புடவைய நம்ம பவிக்கிட்டே கொடுத்துட்டான். அழுதுகிட்டு இருக்க பொண்ணா சமாதானப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது சொல்லிருக்கலாம்ல இவனுக்கு. வேற ஒரு பிள்ளைக்கு எடுத்த புடவைய நம்ம பவிக்கிட்ட கொடுத்துட்டான். பவி மனசு வாடுமா? வாடம் தானே. நம்ம பவிய சமாதானப்படுத்துறதுக்கு தான் அங்கேருந்து ஊட்டிக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். நல்லா தானடா போயிட்டு இருந்து, அவளே அந்த பஞ்சாயத்தை மறந்து நல்லா தான் வந்துகிட்டு இருந்தா. சதி வேலை செஞ்சதை காணாதுன்னு ஞாபகப்படுத்தி என் உயிரையும் சேர்த்து வாங்கிட்டு இருக்குது. ஐயோ அப்படி பாக்காத பவி. இங்க இரு. நான் உங்ககிட்ட சமாதானமா பேசுறது கூட இங்க வரல. அவன் வேலை பவிய சமாதானப்படுத்தியது, என் வேலை நமக்கு தம்பி பாப்பா ரெடி பண்ணியது. ஹலோ ஹலோ மச்சான், நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. இங்கேருந்து போதுக்கு முந்தி நீ கண்டிப்பா பவிய சமாதானப்படுத்திடுவேன். உனக்கு இப்ப நான் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? சொல்லு மச்சான். நீங்க ஒரு விஷயத்துக்காண்டி வந்திருக்க கண்டியா? அதான். என்னது, தம்பி பாப்பாவா? ஆமாண்டா, நாங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். மவன வயிறறிஞ்சு சொல்லண்டா, உனக்கு இந்த ஜென்மத்துல ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காது. என்னடா, நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வாழ்த்துவியா? கொஞ்சம் கூட கூத்து நாச்சமே இல்லையாடா உனக்கு? அவன் நல்லா தானே நின்னா, நல்லா தானே வந்துகிட்டு இருந்தா. நல்லா கேளுங்க. மவன நல்லா அவளை ஏத்தி விட்டு குளிர் காயலான்னு பாக்குதியா? உனக்கு இருக்கலாம். மவன நீ வேணா பாருடா, நீ எதுக்காண்டி இங்க வந்தியோ அது நடக்கவே நடக்காது இந்த ஜென்மத்துல. அவன் கிடக்கான் குட்டச்சி, நீ வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். நீ ஒண்ணும் கவலைப்படாத பவி. நம்ம வாழ்க்கையில அவன் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கண்டியா, அவன் எதுக்காண்டி வந்தானோ அது இங்க நடக்கவே நடக்காது. நீங்க எதுக்காண்டி வந்தியலோ அது இங்க நடக்காது. இந்த ஹோட்டல் உண்மையிலேயே நல்ல ஹோட்டல் தானா? பிசாசு பண்ணியதை பண்ணிக்கிட்டு மேலே கீழே சைடுல எல்லாம் என்னத்த பாத்துக்கிட்டு நிக்கிட்டேன். ஆண்டியா, 4 நாளைக்குன்னு வந்திருக்கோம். பேக்ல எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்க. வெளியே வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிரு பேக்ல இருந்து. நம்ம பேசிக்கிட்டே நிக்கோம், இது போக்குல பாத்துட்டே நிக்குது. யாரவே காடு, என்னத்த பாத்துக்கிட்டே நிக்க? என்னடி சைட் அடிக்கிறியா? எனக்கு வேற வேலை இல்ல கண்டியலா, உங்களை சைட் அடிக்கதான் எனக்கு வேலை. சைட் அடிக்காமலாம் நான் பேசிக்கிட்டே நிக்கச்சுல என்ன மூஞ்சே பாத்துக்கிட்டு நின்னா? ஒரு ஆளு பேசிக்கிட்டே இருக்காவல்னா அவிய மூஞ்சதான் பார்க்க முடியும். அது பிறகு மூஞ்ச பார்த்து பேசியதான் நல்லவியா. நான் நல்ல பொண்ணா இருக்கிறதுனாலதான் உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் தெரியாம தான் கேட்கேன். இங்க நீங்க ஹனிமூனை கொண்டாடுறதுக்காண்டியா வந்தியா? என்னடி கொண்டுச்சு, வீட்டுல ஹனிமூனுக்காண்டி தானே அனுப்பி வச்சிருக்காவ. ஆனா நம்ம வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்காண்டி தானே வந்திருக்கான். ஐயோ குண்டச்சி, என்னை நம்பி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கே கண்டியா? ஆமா, ஜுன் கார்த்திக் அண்ணா இருக்காரு, பவி இருக்கா. எல்லாருக்கும் முன்னாடி நாங்க இதுக்காண்டி தான் வந்திருக்கோம். அப்படி இப்படின்னு சொல்லச்சுலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? இதுல கூச்சப்படுறதுக்கு என்னடி செல்லாம் இருக்கு? ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. சும்மா சும்மா தேவையில்லாம என்னத்துக்கு இப்படி படம் போட்டுக்கிட்டு இருக்குதியா? நல்லா இருக்கலாம். கேவலமா இருக்க. இல்லையே, நல்லா தானே இருக்கு. நீங்க வேணும்னா பாருங்க, ஒரு நாள் எனக்கிட்ட இருந்து செம்மையா வாங்கி கட்டிட்டு போறியா? அது மட்டும் கன்ஃபார்ம். கடியா, என்னை இந்த நேரமா சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்.
நான் அதை கண்டுபிடிச்சேன்னா எப்படி பிளேட்டை மாத்தி என்ன மேலேயே பழிய தூக்கி போடிய கண்டியா? ஓய் ஹலோ. இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கேன். எதை அடுத்த விளக்கம்னு சொல்லனா எதை சொல்லப்படாதுன்னு ஒரு அறிவே இல்ல. ஒருவேளை மனசு பொருந்தி இந்த ஆளுக்கு நான் பொண்டாட்டியா வந்திருந்தேன்னா ஏதாவது நடந்திருந்ததுன்னா இதையும் அடுத்த வேலைக்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. நல்ல வேலை. குண்டச்சி, நான் ஒன்னு பண்ணியேன். என்ன போட்டோ உன வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கேன். நீ என்ன பண்ணியனா அதை உன போன் வால்பேப்பர்ல வச்சுக்கான். லாக் ஸ்கிரீன், ஹோம் ஸ்கிரீன் எல்லாத்துலயும் என்ன போட்டோயும் வச்சுக்கான். அதுக்கப்புறம் மறக்காம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல கூட வச்சுக்கான். ஆசை தீர இந்த மாமனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இரு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ சைட் அடிக்கணுங்கிறதுக்காக என்னால இப்படி போஸ்ட் கொடுத்துக்கிட்ட எல்லாம் நிக்க முடியாது. சரியான உறவை கடந்த ஆளு. வெளியே பாக்கிறதுக்கு பெரிய ஹோட்டல் தான். ஆனா அந்த அம்மா ஃப்ரெண்ட்ல இருந்துகிட்டேன். டிவி இருக்கு, ஆனா டிவி சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. இவ்ளோ ரூல்ஸ் போட்டதை பார்த்து இந்த ஹோட்டல் சேஃப் இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அர்ஜுன், நான் முத ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். என்ன அவசரம், இரு வரேன். எல்லாத்தையும் இவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும். ஓ, ரொம்ப அவசரமா வந்திருப்பாரு போல. அதான் ரெஸ்ட் ரூம் டோரை கூட பூட்டாம உள்ள போறாரு போலயே. எல்லாம் ஓகே தான். வீட்டை தவிர வெளியே பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கே பயந்தான். எதியா இது எதுக்கு இப்ப ஓவரா பல்ல காட்டுது? இனிமே போ. ரொம்ப அவசரமோ? இது இல்ல, ரொம்ப அவசரம் போல. நான் கூட ரிசப்ஷன்ல அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு இப்படி தையா தக்கான்னு குதிச்சியான்னு நினைச்சேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாம எதுக்கு இப்படி கொந்தளிச்சியான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் புரியுது. ரொம்ப அர்ஜென்ட்ங்கிறதுனாலதான் அங்க கொந்தளிச்சிருக்குதியா போல. இது எதை பத்தி பேசுது? சம்பந்தமே இல்லாம சிரிக்குது. வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கச்சுல குடுகுடுன்னு ஓடுனியா? என்னதான் அவசரமா இருந்தாலும் இப்படி பாத்ரூம் டோரை கூட பூட்டாமலா போவியா? அப்படிங்க மொபலா. சரி விடுங்க, அவசரத்துனால தானே டோரை பூட்டாம போனியா? சேச்சா, அதுக்காண்டி எல்லாம் டோரை பூட்டாம போல குண்டுச்சி. என் பொண்டாட்டி தானே இங்க நிக்கா, அதான் டோரை பூட்டாம போனேன். என்ன இப்ப ஹாப்பியா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு. சத்தியமா இங்க நான் பிரவீன் விஷயத்துல கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தேன். அதுல இருந்து வெளியே வரதுக்காண்டி தான் உங்க கூடால வரதுக்கு சம்மதிச்சேன். நமக்குள்ள இதை தாண்டி வேற எதுவுமே இல்ல. இல்லையா? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்ல. அர்ஜுன் எப்பவுமே என் மனசுல நிலன் மட்டும்தான் இருக்கான். சின்னத்ரி, ஐ லவ் யூ அர்ஜுன். நீ சொன்னதுக்கு பிறகு தானே தாலி எடுத்து கட்டினாய். என்ன கூடால நீ இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு உன காலில் வந்து விழுந்தனா? உனக்கு பிடிக்கலையா? நீ தாராளமா உன் அம்மா வீட்டுக்கு போயிடலாம். இதோ இப்ப இந்த ஊட்டில இருந்து கூட நீ வேணா சொல்லலாம். ஊருக்கு உருளைக்கிழங்கு லாரி நிறையவே போவான். ஏமா தாயே, உன்னை வேணா ஏத்தி விட்டுயேன். அதுல நீ உருண்டாவது வீடு போய் சேர்ந்துரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நான் சொல்லலைனாலும் இதானே உண்மை. இங்க பாரதியா, நிலன் எனக்கு தம்பிதான். அவனுக்கு மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. அவனுக்கு நீ பண்ண துரோகத்தை பார்த்துதான் உன்னை பழி வாங்கிறதுக்காண்டியே உன் கழுத்துல தாலியை கட்டினேன். நான் சும்மா இருந்தாலும் அப்பப்ப அதனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்டி என் தம்பி இறந்து போனோன்னா அவன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு தாலியை கட்டுன்னு சொன்னேன். இப்ப என் தம்பி தான் அவன் மனசுல இருக்கானா? இருந்துகிட்டு போட்டேன். அது எதுக்கு சும்மா சும்மா என்கிட்ட சொல்லியா? என் கேரக்டர்ல நீ இருக்கியா, உன் கேரக்டர்ல நான் இருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு உனக்கிட்ட வந்து எனக்கு ஜெசிகாவை மறக்க முடியல. என் மனசு ஃபுல்லா ஜெசிகா தான் இருக்கா. இப்படி உனக்கிட்ட சொன்னா நல்லா பாடி இருக்கோம். என்ன குழுன்னு குளிர்ந்துகிட்டு இருக்குமோ உனக்கு? இவன் வேறன்னா நம்மள பழி வாங்கிட்டு இருக்கானா? அவன் சும்மாதான் வந்துகிட்டு இருந்தா. இவனா அதை அவளுக்கு ஞாபகப்படுத்தியான். இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரதுக்கு இவன் ஆசைப்படியானா, இல்லன்னா நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போனோம்னு சொல்லிட்டு இவன் ஆசைப்படியானா? கார்த்திக், ஹோ, என்ன பவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா காலம் காத்தால? ஒரு தூக்கத்தை போட்டாதான் பவி கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கான். அதான் உறங்கதுக்கு போறேன். இங்க தூங்குறதுக்காண்டியா வந்திருக்கியா? ஐயோ பவளவாய், சாரி பவிமா, நீ நினைக்கிறது சரிதாண்டி செல்லாம். நம்ம இங்க உறங்கறதுக்காண்டியோ ஊரை சுத்தி பாக்கிறதுக்காண்டியோ வரல. உன்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டிதான் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் ரியலி சாரி பவளவாய். என்னது? தூக்கத்துல எப்படியெல்லாம் வளரையும் கட்டியா? சாரி பவிமா. அது மாத்தி மாத்தி கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே வந்தேன் கட்டியா. ஒரு 2 மணி நேரம் உறங்கி எந்திரிச்சாதான் ரிலாக்ஸா இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, அப்படியே இந்த ரூம் எல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டே இரு. நான் ஒரு 2 மணி நேரம் உறங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு உன்னை சமாதானப்படுத்தேன். ஓகே, நீ அப்படியே இந்த பொருளை எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு ரூம் எல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு அப்படியே இரு. எந்திரிச்ச உடனே உன்னை சமாதானப்படுத்தியதான் என் வேலை. போதுமா? இன்டர்நெட்ல பாக்கச்சுல இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தான். ரூம் எல்லாம் வேற சேஃப்டி தான். அது பிறகு இப்படி ஒரு ஆர்வ கோளார ரிசப்ஷன்ல தூக்கி வச்சு அந்த ஆளு மனுஷனை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாரு. தியா வேற பிரவீன் பிரச்சனைல அதே பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தது. கார்த்திக் வேற டயர்டா இருந்தான். மதியம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டும். அது பிறவிக்கு வெளியே எங்கேயாவது போலாம். தியா, வந்த பாதலி,
வந்து அணையே அந்தம் உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரி சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தறிந்த செல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தறிந்த செல்ல கிளியே. சாட்டியா ம் காஃபி ம் நல்லா இருந்ததா? ம் இப்ப எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கு. அப்ப நான் இதே ஃப்ளோல அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா? இந்த ஸ்டெப்புக்கு கட்டில் ஆமா கட்டில். கட்டில் மேல மாமா, கரெக்ட் தானே? ம் மாமா மேல மான் போல நீ. இதே ஃப்ளோல அடுத்த ஸ்டெப்புக்கு போனேன்னு வச்சுக்கா, என் நம்ம 10 மாசத்துல என் மான் குட்டிய மாமாவோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடலாம். எனக்கு ஓகே, உனக்கு எப்படி? புரியலங்க. எந்த கட்டில் எந்த மான் என்ன மாமா என்ன மாசம்? என்ன மாமான்னு கேக்கச்சிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்க முடியுமா? அதாவது செல்லம், நம்ம பையனை ரெடி பண்ணியதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த பையன்? ஐயோ குண்டச்சி, எனக்கு உனக்கு பிறக்குமே தம்பி பாப்பா, அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எது? யா விடியா. ஏ பாத்துடி செல்லம். அர்ஜுன் எனக்கிட்ட இந்த பம்பெல்லாம் வச்சுக்கிட்டாதுங்க சொல்லிட்டேன். அதானே, நாங்க பேசியதை அப்படியே ரெஸ்டிக்கிட்டே நிப்பியா? அது பிறகு ஒன்னும் தெரியாத அப்பாவி போல நல்ல வியாவிருவியா? நாங்க கெட்டவன் ஆயிருவோம். நல்லா இருக்குடி உங்க கதை. ஆமா, வந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்ட போல. யாரை கேட்டுக்கிட்டு இங்க தண்ணி ஊத்தி வச்சியா? எது நானா? பரவ கண்டியா உங்க புத்தி எவ்வளவு கேவலமா இருக்கு. கன்னியாகுமரியில இருந்து ஊட்டி வரைக்கும் இவ தான் வந்துட்டாளே. இனிமே இவன் அடக்கிய வழியில தண்ணியையோ எண்ணெயோ ஊத்தி வச்சுட்டா யாரும் கேட்க மாட்டாவ. உள்ள இருந்து வரவா தொப்பக்கடிக்கிட்டு நம்ம மேல விழுவா. அப்படியே நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கியா? யாருமா? நான் தண்ணி ஊத்தி வச்சேன். அது பிறகு இல்லையா, ஈரமா தான் இருக்கு. உள்ள இருந்து வெளியே வருவா, நம்ம தண்ணி ஊத்தி வைப்போம், தண்ணியில காலை வைப்பா, கீழே விழுவா. நம்ம தாங்கி பிடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பேன்னு சொல்லிட்டு தானே காத்துட்டு இருந்தியா? ஆமாண்டி, நீ அந்த பக்கமா போய் விழதுக்கு போன, நான் இழுத்து என் மேல உன்ன போட்டுக்கிட்டேன். அப்படி என்னமோ தான் நடந்தது. யாரும் இழுத்து தள்ளி போடுற மாதிரி தான் இருந்தது. ஏண்டி உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? நீ பாத்ரூம்குள்ள போனியா? ம், நீ போன அடுத்த செகண்ட்ல இருந்து ஒரு 3-4 பேரு ஒன்னா சேர்ந்து வந்து என்னை அடி அடின்னு கும்மி அடிச்சுட்டாவ. யார? என்னதாண்டி? நீங்க அடி வாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியல. அடிபட்டதுக்கான அடையாளமே இல்ல. ஏன் எல்லாம் உள்காயம்? முழுசா சொல்லதுக்கு விடாண்டி. மேல சொல்லுங்க. 3-4 பேரை ஒன்னா வந்து பந்தாடின மாதிரி இருந்தது. எவன் உள்ள வந்தான் தெரியல. அதான் குண்டுச்சி, இப்ப உன்னைய யாரோ தள்ளி விட்ட மாதிரி உனக்கு இருந்தது கண்டியா? அதே போல 3-4 பேரை ஒன்னா சேர்ந்து வந்து என்னை அடிச்ச மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா உருவம் தெரியல. என்னங்க சொல்லுதியா? ஆமா குண்டுச்சி, நானும் உன்னைய மாதிரி தான் சந்தேகப்பட்டேன். இந்த ஹோட்டலோட ஹிஸ்டரி ஏதோ பெரிய அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் இன்டர்நெட்ல இந்த ஹோட்டலை பத்தி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்? ஆக்சுவலா குண்டுச்சி, இப்ப இருக்கு பார்த்தே இந்த ஹோட்டல், அதுவும் இந்த ரூம். ம், இந்த ரூம்குள்ள பேய் இருக்க. என்னது பேய் இருக்கா? ஆமா, எப்படி? சுமார் கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி. எத்தனை வருஷத்துக்கு முந்தி? அதாண்டி சுமார் கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி இங்க ஒரு பொண்ண 4-5 பேர் ஒண்ணு சேர்ந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாவலாம். ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாவளா? கொல்ல இல்லடி, கொலை பண்ணிட்டாவலாம். ஐயோ, என்னே 4-5 பேர் சேர்ந்து போட்டு அடிச்சதா சொன்னனே, இது கூட அந்த பேய்க்கு வேலைதான். இந்த ஹோட்டலுக்கு கப்பலா வருவாவ கண்டியா? பொண்ணு பையனுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அந்த பேய் எந்த எல்லைக்கு வேணாலும் போமா. அதே டைம்ல அந்த பொண்ணை ரேப் பண்ணி வில்லனுங்க எல்லாம் கொலை பண்ணிட்டாவேலாம். அந்த வில்லன்களையும் அழிச்சுக்கிட்டே வருதான் அந்த பேய். எனக்கு தெரிஞ்சு என்னை தூக்கி போட்டு அடிச்சது அந்த பேயா தான் இருக்கும். ஆனா ஒன்னே தள்ளி விட்டது எனக்கு என்னமோ அந்த பேய்க்க லவ்வரா இருக்குன்னு தோணுது. டார்லிங் படம் பாத்தியலா? ஆ, நானும் பாத்துட்டேன். டார்லிங் படம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, பாத்துட்டியோ? ஆமா பாத்துட்டேன். என் அம்மா இருக்காவ கண்டியலா, அவையெல்லாம் நானும் ஒன்னா சேர்ந்துதான் பார்த்தோம். எனது பியாய் படம் உன் அம்மா கூடால இருந்து பாத்தியா? என கூடால படம் பாக்கிறதுக்கு சம்மதிச்சிருந்தியா கொஞ்சமாவது பிரயோஜனம் இருந்திருக்கும். எல்லாம் எனக்கு ஒத்தையில பேய் படம் பாக்கிறதுக்கு பயமா, அதான் அம்மா கூடால இருந்து பார்த்தேன். என்னடி அம்மா, நடு ராத்திரி தூங்குறதுக்காண்டி பியாய்களுக்கு கம்பெனி கொடுக்க போறேன். உனக்கு பியாய பார்த்து பயனா நம்பிடுவோமா? அது என் நிலம் இறந்து போறதுக்கு முந்தி. அம்மா, எங்க பாத்து ஏன் என்னாச்சு? அதாவது எத்தனை எலும்பு உடைஞ்சிருக்கான்னு தெரியல, டாக்டர் கிட்ட கொண்டு காமிச்சாதான் தெரியும். அப்பனா நீங்க போலி டாக்டரா? ஐயோ குண்டச்சி, உனக்கு தெரியாதா? நான் கைனகாலஜிஸ்ட். ஒரு நாள் வரச்சுல நான் போலி டாக்டரா இல்லனா உண்மையான டாக்டரான்னு உனக்கு தெரியும். ஐ அம் சாரி, உங்க ஹாஸ்பிடலுக்கு வர வேண்டிய தேவை எனக்கு எப்பவும் இருக்காது. ஏன்னா என் மனசு ஃபுல்லா நிலன். ஏண்டி கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னேன், உனக்கு போனா உன் அம்மா வீட்டுக்கு தாராளமா நீ போய்க்கா. இப்ப நீ ஆசைப்பட்டாலும் வாயை திறந்து சொல்லு. இங்க இருந்து ஊருக்கு உருளைக்கிழங்கு லாரி நிறையவே போகுது.
ஏத்தி விட்டுறியா போறியா? ஏன் இப்ப சத்தம் போடுதியா? இங்க போறதியா? நீ இன்னைக்கு ஜெசிகா கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கச்சுல நினைச்சேன். அவன் என் தம்பியா இருந்தாலும் அவன் போயிட்டான், அவ்வளவுதான். இப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன், உனக்கு நான் தான் புருஷன். உன் மனசுல எனக்கு இடம் கொடு, நான் உன்னை காதலிக்கிறேன், அப்படி இப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அதே டைம்ல தேவையில்லாம என்கிட்ட எப்ப பார்த்தாலும் என் மனசுல நிலன் தான் இருக்கான். அப்படி இப்படின்னு தேவையில்லாத டாபிக்க பத்தி பேசாத. எப்போ பாரு நிலன் நிலன் நிலன்னு சொல்லிக்கிட்டு, நிலனுக்கு மேல ரொம்ப இவளுக்கு காதல் போல, அதனாலதான் ஐ லவ் யூன்னு சொன்னது. சரி, நமக்கு தான் தூக்கம் வரையிலன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். இவன் என்னத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டு வெளியே வரான்? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தான்டா, பயங்கர டயர்டா இருந்துதா. சரி கொஞ்ச நேரம் உறங்கலான்னு பார்த்தேன், ஆனா படுத்ததுக்கு அப்புறம் உறக்கம் வரையில. அதான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கலான்னு வெளியே வந்தேன். அது சரி, நீ என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி சொங்கி போய் வச்சுட்டு வரேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, வந்த வேலையை பார்க்க போறதா ரூமுக்குள்ள போனேன். என் மச்சான் வந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா என்ன? கார்த்திக் போன ரூம்லயே போட்டுக்கிட்டு இங்கே வந்திருக்காரு. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப அர்ஜுனன் அண்ணன் கூடால இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப கொண்டு கொடுத்தா கோவப்படுவாரா? என்னடா உன் பொண்டாட்டி கூட சண்டையா? சண்டையா? சண்டை எல்லாம் இல்லடா. அது சரி, நீதான் உங்க பிரச்சனையா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியே, எனக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உனக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்ல கார்த்திக். உனக்கே தெரியும் எங்க வீட்டு சுவருக்கும் காது உண்டு. நான் பேசியது ஜெசிகாக்கு காதுல போய் விழுந்தாலும் இல்லனா தகரத்துக்கு காதுல போய் விழுந்தாலும் ஒன்னும் இல்லாத பிரச்சனையே ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுருவாளுங்க. மேக்சிமம் வீட்டுல இருக்கச்சுலதான் போன் பேசுவேன். சரி, என்ன பஞ்சாயத்து? என்ன சண்டை போட்டுக்கிட்டா வந்திருக்க? டேய், பிடிக்கலன்னா கிளம்ப வேண்டியதானே. பிடிக்கலன்னா கிளம்புன்னு சொல்லிட்டேன். என்ன காரணத்துக்காண்டி அவளை நான் வெறுக்கிறேன்னு கூட அவளுக்கிட்ட சொல்லிட்டேன். நான் காரணத்தை சொல்லதுக்கு முந்தி கூட சாராக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வெறுக்கிற காரணத்தை அவளுக்கிட்ட சொன்னதுக்கு பிறகுல இருந்து சாரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போக மாட்டேன், எப்பவுமே உங்க வீட்டை விட்டு உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டா. சரிடா, அது நல்ல விஷயம் தானே. அட போடா. டேய் மச்சான், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியது நல்ல விஷயம் தானே. டேய், அவ பிடிச்சு இருக்கல என் கூட, அது எனக்கு தெளிவா ஷுவரா தெரியும். கொஞ்சம் கூட பிடிக்காம வெறுக்கிற ஒருத்தன் கூட எப்படிடா இருப்பா? நான் பக்கத்துல போனாலே பயத்தை அவ கண்ணுல பாத்திருக்கேன். ஏன் வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டு என் கூட எதுக்கிட்ட அவ இருக்கணும்? மணமேடையில இருந்துட்டு அவ என்னென்ன பேசினாலும் எல்லாத்தையும் அவளுக்கிட்ட சொல்லிட்டேன். இந்த காரணத்தினாலதான் உன் எனக்கு பிடிக்கல, இதுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் தாலி கட்டினேன் அப்படின்னு. காரணத்தை சொன்ன அந்த செகண்ட்ல இருந்து நான் தப்பான பொண்ணு இல்ல, நல்ல பொண்ணுதான். விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். ஏதாவது ஒண்ணு சொல்லி அவளை நியாயப்படுத்த பாப்பான்னு நினைச்சேன். ஆனா கல்லு மாதிரி திட்டியதெல்லாம் வாங்கிட்டு நிப்பாளே தவிர அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை வராது. டேய், அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு. டைம் கொடுக்கறதுக்கா? என்ன கூட ஒன்னா சேர்ந்து வாழ்னு அவளுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அவ விருப்பம் இல்லாம தான் ஏதாவது இங்க நடக்க போகுதா? சிறையா இருக்குடா. இப்போ உனக்கு என்ன சிறையா இருக்கு? நீ என் இடத்துல இருந்து பாரு. என் மனசுல நிலன் தான் இருக்கான். இந்த ஜென்மத்துல அவனை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. டேய், அவ நிலனை காதலிச்சிருக்கான். ஏன் எனக்கு அது தெரியாதா? ஃபீலிங்ஸ்ங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் தானா, ஆம்பளைங்களுக்கு கிடையாதா? எனக்கு தம்பியாவே இருந்தாலும் நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன்டா. உனக்கே என்னை பத்தி நல்லாவே தெரியும். இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணோட நிழல கூட நான் விரும்பினதில்ல. வரப்போற ஒய்ஃபுக்கு உண்மையா இருக்கணும். என்னால எந்த ஒரு பொண்ணு சின்ன இடத்துல கூட பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வளர்ந்தவன். அப்படிப்பட்ட எனக்கிட்ட வந்து என் மனசுல நிலன் தான் இருக்கான். அவ மனசுல எவன் வேணா இருந்துட்டு போட்டுடா. அது எதுக்கு திருப்பி திருப்பி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்? ஒருவேளை நீ ஏதாவது தப்பா நடந்துப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பயம் இருக்கவா வாரி கட்டிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும். நிலனுக்கு மேல எனக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்குதான். ஏன் தம்பிதான் சொத்துக்காண்டி ஐ லவ் யூ அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாலும் அவனுக்கு நினைவுகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா அவளால அழிக்க முடியாதுதான். அது எதுக்கு என்கிட்ட அப்பப்ப சொல்லிட்டே இருக்கான்? கொடுப்பா இருக்கு அதை கேட்கச்சுல எல்லாம் ஒரு லிமிட் தானே. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குமோன்னு தோணுது. ஆமா, மர்மம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. டேய், இல்லனா நீயே யோசிச்சு பாரு. நிலனை உருக்கி உருக்கி காதலிச்ச பொண்ணு திடுத்துப்புன்னு உனக்கிட்ட வந்து என்னத்துக்கு ஐ லவ் யூ அர்ஜுன் தாலியை கட்டுங்கன்னு சொல்லணும்? நீ சொல்ல மாதிரி அது சொத்துக்காண்டியே இருந்தாலும் மனமேடையில அன்னைக்கு நடந்ததை வச்சு நீ வெறுப்ப காட்டிக்கிட்டு இருக்க. அவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்த நினைச்சிருப்பா இல்ல? நியாயப்படுத்தவா இல்ல, மனமேடையில வச்சு உனக்கிட்ட அப்படி ஒண்ணு சொல்லியிருக்கா. தப்புன்னு அவளுக்கே தெரிஞ்சதுனால நியாயப்படுத்தல. டேய், தியாவை பாக்கச்சுல அப்படி எல்லாம் தெரியலடா. எனக்கு தோணவே இல்ல அப்படி எல்லாம். ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ என்னமோ. ஒரு மண்ணாங்கட்டி காரணமா இல்ல. நிலன் இறந்து போனவனா அவ அம்மா நிலன் இறந்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அழல. என்ன பேத்தியோட வாழ்க்கை இனிமே என்ன ஆகும்னு நினைச்சுக்கிட்டு தான் அழுதாவ. அவிய வயசானவிய அவிய பேத்திய பத்தி யோசிச்சு அழுதாவ. இவ ஸ்பாட்லயே ஒரு பிளான போட்டா. நிலன் போயிட்டான், இனிமே நமக்குன்னு வாழ்க்கை அமைக்க முடியாது, பேசாம அர்ஜுன் பக்கத்துல இருக்காரு, செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இவ பிளான ஸ்மார்ட்டா போட்டிருக்கான். அப்படின்னா உனக்கிட்ட நான் தப்பு பண்ணலன்னு ஆர்கியூ பண்ணிருக்கனால? அதான்டா, அவ ஸ்மார்ட்டா மெதுவா காய நகர்த்திட்டு இருக்கா. எந்தாலையும் பண்ணிட்டு போட்டு இந்த சொத்துக்காண்டி தாலி கட்ட சொன்னதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. எனக்கிட்ட இருக்க சொத்து எல்லாமே இன்னைக்கு அழிஞ்சு போய் நான் நடுத்தருவுல நிக்க நிலைமை வந்தாலும் நான் சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன். எனக்கு ஏன்னா காசு பணம் எல்லாம் முக்கியமே இல்ல. ஆனா அன்னைக்கு ஐ லவ் யூ அர்ஜுன் சொன்னா கண்டியா ஒருத்த தாண்டா என்னால ஏத்துக்கிடவே முடியாதது. நீங்க நானும் ஆம்பளைங்க இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயாவது ஐ லவ் யூன்னு விளையாட்டா சொல்லிருக்கமா? எனக்கு தெரிஞ்சு கவின் சொல்லி கூட நான் பார்த்தது இல்ல. அவ்வளவு விளையாட்டு பையன், அவனுக்கு கூட அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியும். கார்த்திக் வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிய வார்த்தை இல்லாது. என் மனசுல நிலன் தான் இருக்கான், இங்க யாருக்கு இடம் இல்ல. இவ்வளவு நாளும் அமைதியா தானே போயிட்டு இருந்தேன். அதுக்குன்னு சொல்லிட்டு திருப்பி 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 அதை என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு கோவம் வராதா? கொடுப்பா வருதுடா. எஃப்எம்ல ஸ்ரீ என்னடானா உங்க வெறுப்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்றாவ. ஏன் வெறுப்ப அவ இதுக்குடா நேசிக்கணும்? விருப்பமே இல்லாம எப்படிடா வெறுப்ப நேசிக்க முடியும்? வெறுப்ப நேசிக்க இங்க யாராலையும் முடியாது.
நேத்துக்கு நம்ம கிளம்பிய நேரம் ஜெசிகா வந்தது. அந்த பைத்தியக்காரி பெருசா என்ன சொல்லிட போறா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1.5 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள நீ நிலனை மறந்துக்கிட்டு 2 பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா, அப்படி இப்படின்னு ஊசிய மெதுவா இறக்கி இருக்கோம். இது ஒரு விவரம் கெட்டது. அப்பனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போறது இல்லையா? பைத்தியக்காரன், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிய? இல்ல மச்சான், உங்க டியூட்டியை பாக்குறதுக்கு தானே வந்தியா, வேலையை ஆரம்பிக்கலையான்னு கேட்டேன். டேய், அவ என் ஒய்ஃப் தான். ஆனா அவ விருப்பம் இல்லாம இங்க ஒண்ணுமே நடக்காது. ஓ, அதான் கோபத்துல டென்ஷன் ஆகி வந்திருக்கியா? கல்யாண மேடையில அவதான் ஐ லவ் யூ அர்ஜுன், தாலியை கட்டுங்க அப்படி இப்படின்னு சொத்துக்காண்டி பேசினான். அதுக்கு பிறகு அவளை நியாயப்படுத்துறதுக்கு என்கிட்ட ஆர்கியூ பண்ணல. ஆனா நான் வெறுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என கூடாலே இருக்கா. அப்பப்ப என் மனசுல நிலன் மட்டும்தான், நிலனை வச்ச மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. ஷோ, இது வரைக்கும் அவளை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட வாயை திறந்து பேசினது இல்ல. என்ன நினைக்கியா எதுக்காண்டி இதெல்லாம் பண்றா, ஒண்ணுமே புரியலடா. கார்த்திக், என்ன பவி? கொஞ்ச நேரமா ரூம்ல உங்க போன் அடிச்சுக்கிட்டே கிடந்தது, மறந்து வச்சுட்டு வந்துட்டியா போல, அதான் போனை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி சரி, கொடு. என்னமோ கொஞ்சம் டார்க்கா கலர் பொடியை தூவி விட்டுருக்கலாமோ? பரவாயில்லையே ரோசா, உனக்குள்ள இம்படி பெரிய திறமை எல்லாம் இருக்குதா? இந்த கோலத்தை இன்னைக்கு போட்டதுக்கு பதிலா மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்டுக்க வேண்டியது. அடியே ரோசா, மிஸ் பண்ணிட்டியே. மாடு புல்லு தானே தின்னும், கொஞ்சம் புல்ல கிட்ட வரைஞ்சு போட்டா என்னவா? ஏ ரோஸ், ஏலே மக்கா கண்டியா, எம்ட அழகு போல மாட வரைஞ்சு போட்டிருக்கேன். அழகு போல மாட வரைஞ்சு போட்டுருக்கியலா? என்னது இது, கரப்பாம்பூச்சிக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி? ஏலே புண்ணாக்கு பேலே, கண்ணை செல்ல போல வச்சு பாரு. கரப்பாம்பூச்சிக்கு மாட்டுக்கு வித்தியாசம் தெரியாதா உனக்கு? அச்சனுக்கு பெண்டாட்டிக்கு வீட்டுக்கு தான் அன்னைக்கு போட்டி நடந்தது கண்டியா, இந்த மாட்டை மட்டும் நான் வரைஞ்சு போட்டிருக்கேனாங்க. முத பரிசு அடிச்சு சென்றவ ரோசா அப்படின்னு சொல்லிட்டு பேசிருப்பாவ எல்லாரும். இங்கிரு, உன போன்ல போட்டோ பிடிச்சி வீடியோ கால்ல போடு. போன்ல போட்டோ பிடிச்சி வீடியோ கால்ல போடணுமா? ஐயே, இது என்னது எலிய வரைஞ்சு போட்டிருக்கியா ரோசி வீட்டுக்கு முன்ன? கேடி கூறு கட்டவளே, எலிக்கு வால் இப்படி அப்படி இருக்கா, இல்ல கால் தான் இப்படி இருக்குமா? எந்த எலிக்கு உடம்பு எப்படி மேக மூட்டை கணக்கா டிசைன் கொடுத்திருக்காவ? இது மாடு இம்பா. இம்பாவா? இங்கிரு, போட்டோ எடுத்து வீடியோ கால்ல போடு. ஆமா கண்டிலா, ஏடி போட்டோ எடுத்து எப்படி வீடியோ கால்ல போட முடியும்? சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு போடல மக்கா. கவின் இன்ஸ்டாகிராம் இப்ப பாரு. ஐயா, எல்லாம் பைத்தியங்களா இருக்குதுவா. ஹலோ மக்களே, கவின் லைவ் போயிட்டு இருக்கு, வாயை மூடு. ரோஸ், மாலை ஜலம் போல குளிச்சு ஊத்துனீங்களா? மாட்டுல உள்ள ஈ கவினுக்கு வாயில போய் இருக்குது. இப்போ ஓகே மக்களே, நீங்க நினைக்கிறதே தானே, மாட்டு பொங்கலுக்கு இப்படி அழகான ஒரு படைப்பு கொடுத்துருக்கலாமே இவளுக்கு அப்படின்னு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்க ரோஸுக்கு கால் கொஞ்சம் இழுத்துட்டான், அதனால அவியலால மாட்டுக்கு காலை வரையறதுக்கு முடியல. எங்க பாட்டி வரைஞ்ச மாடு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணிருங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் எங்க பாட்டி இந்த மாடை வரைஞ்சிருந்தாவல்னா எங்க பாட்டிக்கு கண்டிப்பா முத பரிசு கிடைச்சிருக்கான். இப்பே ஒண்ணு கெட்டு போவேல. எங்க பாட்டி பண்ண சாகசம் எல்லாம் ஏறாலாம், அதுல ஒண்ணுதான் இந்த மாடு. அவைய டிராயிங்ல அப்படியே கலக்குவாவ பாருங்களேன். மக்களே, இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே என்னை நம்பி 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கியா, அப்படியே எங்க பாட்டிக்கு மாட்டையை நம்பி ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்னு பண்ணி விட்டுருங்க. மக்கா வரைஞ்சு எனக்கு மூஞ்சி செல்லம் போல காட்டினியா? உங்க மூஞ்சி நல்லாவே காட்டியிருக்கேன் ரோசே. அது மட்டும் இல்லாம இந்த மாட்டு பொங்கலுக்கு இந்த மாதிரிப்பட்ட மாடை வரைஞ்சுவியதான் டாப் டக்கர்னு ட்ரெண்டிங்ல போயிட்டே இருக்காத கண்டியாட்டி மக்கா. நானும் அப்பு ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். அப்பு ஸ்டேஷனா? ஏ சாரா, அத்தானுக்கிட்ட சொல்லி அப்பு ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேளாய். அந்த அப்பு ஸ்டேஷன் ஒருவேளை அத்தானுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கோ என்னமோ. பையன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கவும் செஞ்சானே, இன்ஜினியரிங் வேற படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்ஜினியரிங்கா? ஏ ரோஸ், அது இன்ஜினியரிங். ஏல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சதுக்கு பிறகு அப்பு ஸ்டேஷன்னா என்னன்னு உனக்கு தெரியல? சத்தியமா அப்பு ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் எனக்கு தெரியும், இந்த அப்பு ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே. கவினா, அப்பு ஸ்டேஷன் இல்ல, அப்டேஷன். என்னது அப்டேஷனா? ஆமா, ரோஸ் இந்த காலத்திலே அப்டேஷன்ல தான் இருக்காவலாம். என்ன மாடு எம்பட அழகா இருக்குது கண்டியா. எல்லாரும் போனோல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ கால்ல போட்டு விடுங்க. இது என்ன டி, வீடியோ கால்ல எப்படி போட்டோயை போட்டு விட முடியும்? சீ, எனக்கு போட்டானே வருது போட்டோ. அது வீடியோ கால்ல இல்லல, இன்ஸ்டாகிராம்ல. ஓ, அதுக்கு பேரு இன்ஸ்டாகிராமா? நான் கூட அது வீடியோ கால்னு நினைச்சிட்டு இருக்கேன், அப்பப்ப மறந்து போகுது. ஏத்தியா, நீ பண்ணியது உனக்கே சரின்னு தோணுதா? என்ன சரின்னு தோணுதா புரியல. என்னமா அந்த தரையை தான் கட்டி பிடிச்சிட்டு உறங்கியதானே? அர்ஜுனன் எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த பழக்கத்தை நீ மாத்திக்கலையா? தெரியல பவி, எனக்கு மெத்தையில படுத்தாலே முள்ளுக்கு மேல படுத்த மாதிரி குத்துது. தியா, நான் உனக்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கேன். நீ ஏண்டி அர்ஜுனன் எனக்கு மனசை காயப்படுத்திய மாதிரி எப்ப பார்த்தாலும் என் மனசுல நிலன் தான் இருக்காரு. வரப்போற ஒய்ஃப் தான் தனக்கு எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களால அதை தாங்கிக்கிட முடியாது. ஒரு தடவை 2 தடவை உன் மனசு நிம்மதிக்காக சொன்ன சரி, திருப்பி திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருக்கச்சுலாம். என்ன கார்த்திக் அண்ணன் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரா? ஏன் தெரிஞ்சதுக்கு பிறகுமா அந்த வார்த்தை அவர்கிட்ட சொல்லியா? தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன்.
ஏண்டி நாங்க இருக்கிறதுக்கு காரணமே நிலன் தாண்டி. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அண்ணன் என்கிட்ட பேசாதான், அண்ணனை ஓடி போய் கட்டி பிடிச்சி பேசணும், அண்ணன் என்கிட்ட பேசுன்னு கெஞ்சணும்னு ஆசையா இருக்குது தியா. ஆனா பேசினா அதுக்கு தொல்லையா போயிடுமோன்னு பயமாவே இருக்கேன். அதனால எட்டி நின்று பார்த்துட்டு இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். என் நிலன் இறந்து போகும்போது கூட என்னட்ட பேசணும்னு ஆசைப்படல. ஆனா அர்ஜுன் அவனை தம்பியா ஏத்துக்கிடணும்னு ஆசைப்பட்டிருக்கான். எப்பவுமே நிலன் என்கிட்ட வந்து அண்ணன் என்கிட்ட பாசமா இருக்காதா, ஆசையா இருக்குன்னு சொல்லும் போது அர்ஜுனுக்கு மேல பயங்கரமான வெறுப்பு வர எனக்கு. அப்படியே அர்ஜுனை குத்தி கொன்றணும் போல எல்லாம் எனக்கு தோணும். உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் பவி, நான் யாரையுமே அவ்வளவு சீக்கிரமா வெறுக்க மாட்டேன். ஆனா அர்ஜுனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி, ஏன் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முந்தி வரைக்கும் எனக்கு அர்ஜுனுக்கு மேல ஒரு வெறுப்பு இருந்தது. காரணம் என் நிலனை அளவுக்கு அதிகமா அவர் காயப்படுத்தி இருக்காரு. இவருக்கு பாசத்துக்காண்டி நிலன் ஏங்கி இருந்தான். ஒரு தடவையாவது என்ன தம்பின்னு ஏத்துக்கிட மாட்டானா? ஒரு தடவை தம்பின்னு கூப்பிட்டா போதும்னு ஆசைப்பட்டான். இப்போ அர்ஜுனுக்கு என் மேல இருக்க வெறுப்புனால ஒரு நாளைக்கு 4-5 தடவை ஏன் தம்பின்னு சொல்றாரு. இந்த காத்து கண்டிப்பா என் நிலனுக்கு அதை கொண்டு சேர்க்கும். கண்டிப்பா அர்ஜுன் என் தம்பின்னு பாசமா சொல்லியது நிலனுக்கு கேட்கும். அவன் சந்தோஷப்படுவான் பவி. நிலனுக்கு காதலியா இருந்துட்டு அர்ஜுன் நிலனை தம்பியா ஏத்துக்கிற மாதிரி நான் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கணும். அப்ப ட்ரை பண்ணல. அப்போ நிலனோட இறக்கம் எனக்கு கோவத்தை தான் வர வச்சுது. இப்ப அர்ஜுனோட பொண்டாட்டியா இருந்து நிலன் ஆசைப்பட்டத நிறைவேற்றிட்டேன் பவி, நிறைவேற்றிட்டு இருக்கேன். ஏதியா எனக்கு புரியுது. ஆனா இதை நீ கண்டிப்பா அர்ஜுன் கிட்ட சொல்லணும். அன்னைக்கு மனமேடல நீ எனத்துக்காக ஐ லவ் யூ அர்ஜுன் சொன்ன, கட்டுங்க தாலியா சொத்துக்காண்டி நீ எதுக்கு சொன்னு அவர்கிட்ட நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதானே. அதுவரை இங்க இருக்கிறதுக்கு ஏன் சம்மதிச்சிருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லு. அவர் உன்னைய தப்பா நினைக்க மாட்டாருல. எனக்கு வேண்டாம் பவி அது. அவர் என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்னை நிரூபிக்கணும் நான் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கா. அது நான் என் நிலனுக்கு பண்ணிய துரோகம். அர்ஜுன் எதை சொல்லி என்ன வெறுக்கிறாரோ இந்த செகண்ட் வரைக்கும் நான் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை நான் அப்படி கிடையாது. எனக்கு உங்க சொத்து எதுவுமே வேண்டாம். நிலன் பிராங்க் பண்ணியதான் நினைச்சுக்கிட்டு தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். என் மேல இந்த தப்பா இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ண நினைக்கேன்னு வச்சுக்கா. அதுதான் அந்த செகண்ட் தான் நான் நிலனுக்கு பண்ற துரோகம். உயிரோட இருக்கும்போது அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கல, இப்ப கிடைக்குதுடி. அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா எப்பவோ நான் அப்படி பண்ணலன்னு என்ன நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பேன். ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கல. நான் நினைச்சிருந்தா என்னை பத்தி எத்தனை விஷயம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிருப்பேன். ஆனா அவரை நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். சரி, கிளம்பும் போது ஜெசிகா வந்தாளா? அழாத. அம்மா வந்தா. அவ ஒன்னே அர்ஜுனனையும் பிரிக்கிறதுக்காண்டி என்னமோ உனக்கு குழப்பி விட்டுட்டு போன மாதிரி எனக்கு தோணுது. எல்லா விஷயத்துல உனக்கு எவ்வளவு பக்குவம் உண்டு. இந்த ஜெசிகா விஷயத்துல மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு அவளை நம்பிட்டு இருக்க. அன்னைக்கு ஸ்மிருதி அக்காவோட குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு அவளுக்கு போக வேண்டியதானே. அவளுக்கு ஆட்டோ பிடிச்சு போனோம். தனியா வந்தவளுக்கு தனியாவே போ தெரியும். ஆனா ஓ வாயாலே கார்ல யாரு கவின் கொண்டு விடுவான்னு சொல்ல வச்சிருக்கா. அவளை நல்லவா நினைக்கிறியா? அவ நல்லவா இல்லன்னு நினைக்கிறியா? எனக்கு அம்மா இருக்காவ. உனக்கு கடவுள் புண்ணியத்துல அம்மா அப்பா தங்கச்சின்னு ஒரு குடும்பமே இருக்க. அர்ஜுனுக்கு சாரா இருக்கா. இவ்வளவு ஏன் ரோசு பாட்டிக்கு துணையா சின்ன தாத்தா இருக்காரு. ஆனா அவளை யோசிச்சு பாத்தியா? பிறந்ததுல இருந்தே அம்மா அப்பா வீட்டுல எப்பவும் சண்டை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒரு கட்டத்துல அவ அம்மா அப்பா பிரிஞ்சு போய் அவளுக்குன்னு வேற வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாவ. ஹாஸ்டல்லையே கஷ்டத்துல வளர்ந்துட்டு இருந்த பொண்ணுக்கு அர்ஜுனுக்கு மேல காதல் வந்ததுக்கு பிறகு அவ வாழ்க்கையில எல்லாமே அர்ஜுன் தான் முடிவெடுத்துட்டான். அவர் காதல் கிடைக்கணுங்கிறதுக்காக அத்தை போட்ட பிளான்ல தெரிஞ்சோ தெரியாமலோ சிக்கிட்டான். அத்தை நினைச்ச மாதிரியே அர்ஜுனுக்கு வெறுப்பன் ஜெசிகாக்கு மேல வந்துட்டு. அர்ஜுனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தையே நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்கேன். அப்பெல்லாம் ஜெசிகா என்கிட்ட முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு நாள் பேசினதோ போடின்னு கூட ஒரு வார்த்தை என்கிட்ட அவ சொன்னது கிடையாது. நிஜமா ரொம்ப நல்ல பொண்ணு பவி. எங்க அர்ஜுன் அவளுக்கு கிடைக்காமலே போயிருவாரோன்னு நினைச்சுக்கிட்டேன். அவர்கிட்ட கத்த ஆரம்பிச்சா. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மட்டும் நீங்க எதுவுமே பண்ணலையே, எனக்கு மட்டும் எதுவுமே பண்ணலையேன்னு பேசி பேசி அவருக்கு வெறுப்புக்கே ஆளாகிட்டான். அது பிறகு எனக்கு அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவளால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவ மனசுல அர்ஜுன் 1 வருஷம் 2 வருஷமா இல்ல. அவ ஸ்கூல் படிக்கச்சுல இருந்தே அவர் தான் அவளுக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவ காதலை காப்பாத்தானு அவ போராடிக்கிட்டு இருக்கா. நான் காதலிச்ச என் நிலன் உயிரோட இருக்கும்போது அவன் அண்ணனுக்கு பாசத்துக்கு ஏங்கினான். அவன் இறந்து போனதுக்கு பிறகு கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் அர்ஜுனுக்கு வீட்டுல இருந்துட்டேன். ரெண்டுமே காதல் தான். ரெண்டுமே காதல்னு சொல்லாததியா. நம்ம மனசார விரும்புறவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நிலன் இறந்து போனதுக்கு பிறகு அவன் ஆசையை நிறைவேற்றதுக்காண்டி அர்ஜுன் அண்ணனுக்கு வாயாலேயே ஏன் தம்பின்னு சொல்ல வைக்க. இது உண்மையான காதல் தியா. ஆனா அவ அர்ஜுன் அண்ணனை காயப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது ட்ரூவான காதல் இல்ல. நம்ம விரும்புறவங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம விரும்புறவங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறதா உண்மையான காதல். நம்ம கூட இருக்க வச்சுதான் அவங்களுக்கு அந்த நிம்மதியை கொடுக்கணும்னு இல்ல. நம்ம கூட இல்லைனாலும் அவங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கணும். அவங்க ஆசைப்படத அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கணும். எல்லா வகையிலயும் அர்ஜுன் அண்ணனுக்கு நீதான் பொருத்தம். உனக்கு புரியல பவி. பால் மாதிரி சுத்தமானவரை அதுல கரை படிஞ்சிட்டுனா அவர் வாழ்க்கையில நான் கலந்த
அசிங்கப்படுத்த விரும்பலடி. புரியலடி. நான் நிலனை ஏற்கனவே காதலிச்சவா மனசளவுல கெட்டு போயிட்டேன். ஆனா அர்ஜுன் வரப்போற ஒய்ஃபுக்கு உண்மையா இருக்கணும். ஒய்ஃபை தவிர வேற எந்த பொண்ணையும் தப்பான பார்வை பாத்திர கூடாது. வரப்போற ஒய்ஃப் தான் எல்லாமே. தன்னால எந்த பொண்ணுக்கும் மனசளவுல கூட கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவரு. அவரு கைனகாலஜிஸ்ட் ஆனதுக்கான நோக்கம் உனக்கு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்த்து குழந்தைய அவங்க கையில கொடுக்கும் போது, அவைய பிள்ளைய கையில வாங்கும் போது சந்தோஷமா ஒரு சிரிப்பாவ பத்தி அந்த வழியிலையும் அந்த சந்தோஷத்துல அர்ஜுன் அவரோட அம்மாக்கு சிரிப்பை பாக்காரு. அதுக்காக தான் கைனகாலஜிஸ்ட் படிச்சாரு. ஒவ்வொரு பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் பார்த்து குழந்தைக்கு அம்மாக்கு உயிரை காப்பாத்தும் போது தன்னோட அம்மாக்கு உயிரையே காப்பாத்தின மாதிரி ஒரு பெருமை அவருக்கு. வெளிய பாக்கிறதுக்கு தான் முரடன மாதிரி இருப்பாரு. ரொம்ப வெள்ள மனசுடி அவருக்கு. நான் அவர் வாழ்க்கையில கலந்துட்டேன்னு வச்சுக்கா கர லூசாடி நீ. நான் தெளிவாதான் இருக்கேன். நிலனை நானும் காதலிச்சிருந்தாலும் பைக்ல பெருக்கமே தவிர எங்களுக்குள்ள ஒரு ஹக்கு கூட நடந்ததில்ல. ஆனா ஒரு தடவை அர்ஜுனோட ரூம்லயே அர்ஜுனுக்கு கண்ணு முன்னே நான் நிலனை ஹக் பண்ணிட்டு நின்னேன். கட்டிக்க போற பொண்ணு தவிர எந்த பொண்ணுக்கு நிழலையும் கூட விரும்பாதவரு. நான் போய் அவர் வாழ்க்கையில சேர்ந்தேன்னா அது கரடி. ஜெசிகா பேசினது எனக்கு புரியல நான் நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் ஹனிமூன் காண்டி வெளியே வரோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எதுக்கு வெளியே வந்திருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். அவளை பொறுத்த வரைக்கும் ஹனிமூன் காண்டி. எஃப்எம்ல 1000 பேருக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். எனக்கு அவ பேசினதுக்கு அர்த்தம் புரியாமலா இருக்கும். 1.5 மாசத்துல நிலனை மறந்துகிட்டு அர்ஜுனு கூட வாழ ஆரம்பிக்க போறேன். ஒன்னு மாதிரி தைரியமான மனசு எனக்கு வேணாம், பக்குவம் எனக்கு வேணான்னு கேட்டா. அவ அது எதுக்கு சொன்னான்னு எனக்கு புரியாதா என்ன? ஒரு வேளை அர்ஜுனே என்ன நெருங்கி வந்தாலும் நான் அதுக்கு இடம் கொடுத்துட கூடாது, விலகி போனோம். அதுக்காக அவ நிறைய பேசினான். எனக்கு அவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே புரிஞ்சுது அர்ஜுன் எனக்கு வேணேன்னு ஆசைப்படலடினா. வாழ்க்கை கூட எல்லாத்தையும் கலந்துட முடியாது. மனசளவுல கெட்டு போயிட்டேன். மனசுல நிலனை சுமந்துட்டேனா என்னால அவர் வாழ்க்கையில செய்யவே முடியாதுடி. அதுக்குன்னு அவர் ஜெசிகா கூட சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறியா? என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் எப்படியோ அதே மாதிரி தான் ஜெசிகாவும். அது 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் இங்கேருந்து போனாதான் அர்ஜுன் அவருக்கு அடுத்த வாழ்க்கையை பத்தி நினைப்பாரு. சாரா கல்யாணம் முடிச்சதும் பெறுவேன். நிலனை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அவர் வாழ்க்கையை நான் கெடுத்துடக்கூடாதுல்ல கூடவே இருந்து. டியா எல்லாம் ஓகேடி. ஆனா ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காரு உன்ன. நினைக்கட்டும், எனக்கு அது சந்தோஷம்தான். அட்லீஸ்ட் நீ தப்பு பண்ணல. உன் பக்கம் இருக்க நியாயத்தையாவது அவருக்கு சொல்லடி. அவர் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்காம போறாரு அது அடுத்தது. இல்ல பவி, ஒரு வேளை என்ன நியாயப்படுத்துறதுக்காண்டி அவர்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கா, அதுதான் நான் நிலனுக்கு பண்ணிய துரோகம். அர்ஜுனுக்கு வாழ்க்கையில நான் போய் அவர் வாழ்க்கையை கரப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. நான் தப்பு பண்ணலைன்னு அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேனா இறந்து போன என் அம்மாவை அதை மன்னிக்க மாட்டாங்க. இறந்து போன அவர் அம்மாவை என்ன மன்னிக்க மாட்டாங்க. இறந்து போன என் நிலனை என்ன மன்னிக்க மாட்டான். மொத்தமா துரோகி ஆயிடுவேன். உனக்கு அர்ஜுனனை கொஞ்சம் கூட பிடிக்கலையா? பிடிக்கண்டி, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப. ஏத்தியா அது பிறகு. ஆனா நீ நினைக்க மாதிரி அது காதல் இல்ல. பிறந்து வளர்ந்த வீட்லயே எனக்குன்னு பாதுகாப்பு இல்ல. பிரவீனால அன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருதுன்னா, ஆனா அவர் கூட இருக்கும்போது அவரு கண்ணுக்குள்ள வச்சு என்ன பார்த்துப்பாரு, திட்டுவாருதான். ஆனா வேற யாரும் என்ன தப்பா பார்க்க முடியாது. எனக்கு அவர்கிட்ட இருக்கும்போது பாதுகாப்பு கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவர் லைஃப் என்னால ஸ்பாயில் பண்ண முடியாது. நான் அழுக்கடி கர. அத பத்தி எல்லாம் என்னால யோசிக்கவே முடியாது. இதுக்கு மேல அத பத்தி பேசினா என்னமோ அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதோட விட்டுருவோம். ஆனா தியா மனசுல அர்ஜுன் அண்ணனுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது அவ பேசினதுலயே புரிஞ்சுட்டேன். பவி, உனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா? கார்த்திகேயா இல்ல அர்ஜுனா? அதான் அண்ணன் அண்ணன் சொல்றீங்க. பிடிக்குமே. உனக்கு அவரை பிடிக்கணும். அவருக்கு பர்த்டே இன்னைக்கு. உனக்கு அவரை தேவையில்ல, ஆனா அவருக்கு பிறந்த நாள் மட்டும் வேணுமா? இல்லடி, அர்ஜுனுக்கும் ஜெசிகாக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்னு பாக்கதான். உனக்கு அர்ஜுனன் வேண்டாம், ஆனா அவருக்கு பிறந்த நாள் தெரிஞ்சு உனக்கு வாழ்த்து சொல்லணுமா? தேவையே இல்ல. இந்த ஹிட்லர் தான் இவளுக்கிட்டையும் அவருக்கு பிறந்த நாளை எனக்கிட்ட சொல்லப்படாதுன்னு சொல்லி வச்சிருப்பாரு. இந்த ஊட்டி மலையை விட்டு இறங்குறதுக்கு முந்தி உங்க பிறந்த நாள் என்னைக்குன்னு நான் கண்டுபிடிக்கேன்.